வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்தவத்சல பெருமாள் கோயில். இது எங்கே இருக்குன்னா சேர்மாதேவி ஆற்றங்கரையில் தான் இருக்குது. தாமிரபரணியோட ஒரு பயணத்தில் இது ஒரு பகுதி. சேர்மாதேவிக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோன்னா சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பெருமாள் கோயில் வந்துடும். வாங்க போய் பார்ப்போம். போகிற பாதை ஃபுல்லாக கிராமம்தான், ரெண்டு பக்கமும் வயக்காடு. இந்த கோயிலோட அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். ஏதோ கோட்டைச்சுவர் மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட சுற்றுப்புற சுவர். தாமிரபரணி நதி கரையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பக்தவத்சல பெருமாள் கோயில். இந்த படித்துறைக்கு பேர் பாதாள படித்துறைன்னு சொல்கிறாங்க. தீர்த்த கட்டத்தில் இது மகா வேதிபாத தீர்த்த கட்டம்னு அழைக்கப்படுது. நாத்தங்கரையிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மேற்கு திசை நோக்கி இருக்கு. இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வகையா கோயில். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து கோயிலுக்குள்ளேயே ரெண்டு கோயில் இருக்கு. இந்த கோயிலோட சுவர் பார்த்தாலே தெரியும், சுண்ணாம்பு வச்சு கட்டின மாதிரி கிடையாது. இது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லையும் இன்னொரு கொள்ளையும் நடுவில் வச்சு கட்டுற மாதிரி படைப்பில் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு உள்ளே போகிற நுழைவாயில் மேற்கு திசையில் இருக்குது. ஆனால் உள்ள பெருமாள் வந்து தெற்கு திசையில் இருப்பார். நுழைவாயில கடந்து உள்ளே போனதும் இடது பக்கம் நவநீத கிருஷ்ண பெருமாள் கோயில் இருக்கும். நேராக போனீங்கன்னா பக்தவத்சல பெருமாள் கோயில். உள்ளே போகிறப்ப வலது பக்கமே ஒரு தனி கோயிலாக ஒன்று இருக்கும். கோயிலோட ராஜகோபுரம் கட்டி முடிக்காம பாதியில் இருக்கு. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டின கோயில். அதுக்கப்புறம் சோழர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதுக்கான கல்வெட்டுகள் இங்கே நிறையவே இருக்குது. கல்வெட்டுப்படி இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஊர் சதுர்வேதி மங்கலம். அதாவது வேதங்களை ஓதுற வேதனர்களுக்காக அரசர்கள் கொடுத்த ஊர், அதான் சதுர்வேதி மங்கலம். மங்கலம்னா ஊர். கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி கருடர் இருக்காரு. வலதுபுறம் பூதேவி அம்மா இருக்காங்க. இந்த கோயிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் தனியாக காட்சி தராரு. ஸ்ரீதேவி பூதேவி கிடையாது. யோக நரசிம்மர் கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருக்காரு. இந்த கோயில் சிற்பங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. கிருஷ்ணாபுரம் கோயில் எப்படி சிற்பங்களுக்கு பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இங்கேயும் அழகழகான தனித்துவமான சிற்பங்கள் நிறையவே இருக்கு. இந்த கோயில் முழுக்க முழுக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்க கண்ட்ரோலில் தான் இது இருக்கு. கோயில் 3 பிரகாரமாக இருக்குது. உட்பிரகாரத்தில் கோயிலுக்கு பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கார். இது உட்பிரகாரம். அதுக்கடுத்து வெளிப்பிரகாரம், அதுக்கடுத்து இன்னொரு வெளிப்பிரகாரம் இருக்குது.
வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது நிறைய கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். புராணங்கள் படி இந்த கோயில் முன்னாடி இருக்கிற தாமிரபரணி நதியில் குளித்து இந்த பக்தவச்சல பெருமாளை வேண்டி வணங்கணும்னா பிதுர் தோஷம், அதாவது முன்னோர்களால் உண்டான தோஷங்கள், அவர்கள் கொடுத்த சாபங்கள் நீங்குங்கிறது ஒரு வரலாறு. பக்தர்களுக்கு இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்கு சப்த நதிகளும் இந்த தாமிரபரணி நதிக்கு வந்ததா ஐதீகம். அதனால் சப்த நதிகளில் இந்த தாமிரபரணி நதி மேன்மையானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க பாதாள படித்துறையில் குளித்து கடவுளை வணங்கினா நம்ம ஆத்மாவில் இருக்கிற, நம்ம புத்தியில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் போகும். அதே மாதிரி பிதுர் தோஷம், நம்ம முன்னோர்களாலான தோஷங்கள் நீங்கும், சாப விமோசனம் கிடக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் நவநீத கிருஷ்ண பெருமாள் கோயில். தோஷங்களை நீக்கிறதுக்கு வடநாட்டில் இருந்தும் நம்ம தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்தும் இங்கே வராங்க. குளித்து ஸ்நானம் பண்ணி சிறப்பு பூஜைகள்லாம் இந்த கோயிலில் பண்ணுறாங்க. இந்த பார்க்குற இந்த பகுதி தான் கோயிலுக்கு முன்பகுதி. இந்த பக்கமாக தான் பெருமாள் இருக்காரு. ஆனால் நம்ம உள்ளே போகிற நுழைவு பாதை வந்து கோயிலுக்கு பின்னாடி பகுதியாக இருக்குது. கோயிலில் கழிப்பறை வசதி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது, சுத்தமாக இருக்குது. இந்த கோயில் முழுக்க முழுக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ரொம்ப சுத்தமாகவே வச்சுருக்காங்க. சேரன் மகாதேவி ஊரை சுற்றி நிறையவே வரலாறு சிறப்புமிக்க கோயில்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஊர் திருநெல்வேலி மக்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சால் இந்த கோயிலை ஒரு தடவை போய் கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மேலும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.